ரைடர்ஸ், நான் உங்கள் அஃபிஷியல் ட்ராவலர் வேல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டான ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு ஷார்ட் அண்ட் ஷூட்டாக அந்த விலாகை நான் வந்து என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா 12 o'clock பக்கம் சம்திங் ஆகுது. எதுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படின்னா, முதல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்களேன். சார் நான் தனியாக நியூஸ் சேனல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆப்போனண்ட்ல இருக்கிற எல்லாருடைய ரீல்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். யாரெல்லாம் இதில் ரீல்ஸ் போட்டவங்க? இந்த மாதிரி ஒரு டீயும் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ், அதாவது இந்த ஸ்நாக்ஸ்ல பாத்தீங்கன்னா பிஸ்கெட்ஸும் பஃப் சம்சான் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வச்சாலே போதும். அதனால ஈஸியா மந்த்லி ஒரு 1 லட்ச ரூபாயில இருந்து 1.5 வரைக்கும் கூட லாபம் பார்க்கலாம். நிறைய ரீல்ஸ் போடுறாங்க. சென்னையில வந்து வைங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் சார். வீட்டில் ஊர்ல டீ கடை வச்சிருந்த ஆளுங்களை சென்னை கொண்டு வந்தீங்க? ஆமாம் சார். என்ன எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்? எவ்வளோ? அரௌண்ட் 25 lakhs. ஒரு 16 seater ஹோட்டல். அதாவது நமக்கு வந்து என்னன்னா ரொம்ப நம்பிக்கையா இருந்தது. நான் காசு கொடுத்தனா வந்து வேலை செய்வாங்க, என்னையால எதனாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கர்வம் கலந்த ஒரு கான்பிடன்ஸ் வந்து ஒரு தப்பான முடிவு அப்படிங்கறத நான் வந்து லேட்டர் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த ஃபீல்ட்ல வந்து ஜெயிக்கிறவங்க யாரு அப்படின்னு சொன்னா கடுமையா உழைக்கிறவங்க, பிளஸ் வந்து அந்த ஃபீல்ட்ல அனுபவம் இருக்கிறவங்க. இப்ப எனக்கு இருக்கிற பெரிய மனவேதனை என்ன அப்படின்னா, என்னை நம்பி என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு 15 lakhs போட்டாங்க. அவங்களுக்கு நான் வந்து நியாயம் செய்ய முடியலையே. இது வரைக்கும் அவர் என்கிட்ட பணமே திருப்பி கேட்கவே இல்லை. ஆனா எனக்கு வந்து லைஃப் டைம்ல எப்படியாவது வந்து திருப்பி பே பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கு. இந்த வார்த்தை விட்டு நேர்ல சொல்லணும்னு தவிக்கிறீங்க, ஆனா சொல்ல முடியல. நான் பே பண்ணணும்னு சொல்றேன். நான் பே பண்ணுவேன். சம் பாயிண்ட் இன் மை லைஃப் டெஃபினெட்லி பே. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக நான் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நிறைய வீடியோவை இந்த மாதிரி வீடியோ தான் நான் பார்த்துட்ருக்கேன். இதனால இந்த மாதிரி வீடியோலாம் வந்துட்டு உங்ககிட்ட நான் சொல்லணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, சில விஷயத்தெல்லாம் மூடத்தனமாக எடுத்துக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ரீல் வேறு, ரியல் வேறு. நீங்கள் சோசியல் மீடியா வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப், எந்த ஒரு சோசியல் மீடியா எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டாலும் கூட அதில் தெரியிற விஷயத்தெல்லாம் வந்து ரியல் அப்படிங்கிறத மைண்ட் செட்டப்லேருந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒருத்தர் வந்துட்டு இப்போ கருப்பட்டி காப்பி வைக்கலாம், ஒரு ஷாப் எடுத்து பண்ணலாம், ஒரு பிரான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, அவர் எடுத்து பண்ணது கிடையாது. இது மாதிரி ஒரு பிரான்ச் இருக்குது, இது மாதிரி அவங்க வந்து வச்சு நடத்தி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பண்ண ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணலாம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பிளைனாக தான் உங்களுக்கு சொல்கிறாங்களே தவிர, ரியாலிட்டியில் அப்படி நடக்குமான்னு கேட்டால் கிடையாது. சில பேர்த்துக்கு அமையலாம், சில பேர்த்துக்கு அமையாமலும் போகலாம். அதனால முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எடுத்தவங்க கௌத்தம் வேண்டாம், அமௌண்ட் இருக்குது, காசு கொடுத்தா வேலை நடக்கும் அப்படின்னு கிடச்சா அப்படிலாம் நடக்காது. எந்த ஒரு விஷயமும் நடக்காது. நம்ம இறங்கி ஹார்ட் ஒர்க் போட்டு எஃபெக்ட் போட்டு ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் கிடைக்கும். ப்ளாகாக இருக்கட்டும், மற்றபடி ஒர்க்காக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எஃபெக்ட் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும்னு நினச்சா பண்ண முடியாது. அதனால் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரீலுக்கும் ரியலுக்கும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிறாங்க, யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே எடுத்து நம்ம பண்ணால் நமக்கு சக்ஸஸ் கிடச்சிரும் அப்படிங்கிறதான் கிடையாது. அதை இப்போ 2 லட்ச ரூபா இருந்தால் போதும், நம்மளும் ஒரு கருப்பட்டி காப்பி வச்சுக்கலாம், வச்சா மாதம் ஒரு 1 லட்சம் to 1 லட்ச ரூபா வரைக்கும் இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா எடுத்தோன்னே வச்சலாம். அப்படிலாம் பண்ண முடியாது. நீங்கள் 1 லட்ச ரூபா ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அது ஒரு 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் எக்ஸாக்டாக ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் சரி ஓகே, உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது, பண்ணுறீங்க, ரைட், இதெல்லாம் பண்ணாலுமே வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குமான்னு கேட்டால் கொஷின் மார்க் தான். முதல்ல ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி அந்த பிஸ்னஸில் இருக்கவங்கக்கிட்ட போய் ஒரு கன்சல்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணலாமா, அப்படி செட் ஆகுமா, இது காம்படிஷன் ஆகும், இதோட வேல்யூபிள் என்ன, மார்க்கெட்டிங் எங்கே பண்ண முடியும் அப்படிங்கிறத முதல்ல ரியாலிட்டியாக இறங்கி பாருங்கள். ரீலை விடுங்க. ரீலில் சொல்லிட்டு இப்படி பண்ணால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மைண்ட் செட்டை போடுங்க. முதல்ல ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத உங்கள் மைண்ட் செட்டப்பில் திங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்எஸ் ஃபேமிலி, நான் வந்து ஏன் இதை வந்துட்டு இப்போ ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன் எவ்வளோ மனசு உடஞ்சு அந்த வீடியோவில் பேசியிருப்பாரு. இந்த வார்த்தை விட்டு நேரில் சொல்லணும்னு தவிக்கிறீங்க, ஆனால் சொல்ல முடியும். நான் பே பண்ணணும்னு சொல்றேன். பே பண்ணுவேன். சம் பாயிண்ட் இன் மை லைஃப் டெஃபினெட்லி பே இருப்பார். அந்த வீடியோ போட்டு இது மாதிரி பண்ணுறவங்கள நான் அதை சொல்ல கிடையாது. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி என்றைக்குமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். என்னென்னா, ஏமாத்துறது தப்பா, ஏமாறுறது தப்பான்னு கேட்டால் ஏமாறுறது தான் தப்புன்னு சொல்லுவேன். ஏமாத்துறது தப்பே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏமாத்துறது தப்பு இல்லை, ஏமாறுறது தான் தப்பு. நம்ம தான் வந்துட்டு கேர்ஃபுல்லாக வச்சுக்கணுமே தவிர மற்றவங்க யாரும் கேர்ஃபுல்லாக வச்சுக்க மாட்டாங்க. உனக்கு ஒரு விஷயம் வேணுமா, நீ தான் ஓடணும், நீ தான் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உனக்கு பிடிச்சதை பண்ணுறதுக்கு யோசிக்காத, யாரையும் கேட்காத. உனக்கு பிடிச்சிருக்கான் பண்ணு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்பில் இருங்க.
புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் மேற்பட்டு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு கரெக்டாக தெரியலை. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி விஷயத்தில் போய் யாரும் இன்வால்வ் ஆகி கரெக்டாக இது பண்ணாதீங்க. ரீல் மாதிரி பாருங்கள், ரியல் மாதிரி பாருங்கள். ரீலுக்கும் ரியலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், புரிஞ்சுக்கோங்க.